இப்போது இந்த டீ கடையில் 4-5 பேர் அரசியல் பேசுகிறது கேட்டேன். அப்போ கேட்கும்போது இதுதான் தோணுச்சு. இந்த பிரேக் டவுன் ஆன பழைய வண்டியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரிப்பேர் பண்ணால் லட்சக்கணக்கில் செலவாகும். எதுக்கு அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு ஏதோ வந்த விலைக்கு விற்றுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விற்றாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் தனித்தனி ரேட்டுக்கு போகும் பார்த்தீங்களா. சோஃபா தனியாக போகும், கியர் பாக்ஸ் தனியாக போகும், உள்ளுக்குள்ளே பேட்ரி இன்ஜின் தனி ரேட்டுக்கு போகும், வீலு அலாயி இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாட்டாக கழட்டி விற்பாங்க தெரியுமா. தனித்தனியாக விற்று காசாக்குவாங்க பார்த்தீங்களா. தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தா ஒரு கட்சியோட நிலமை, அந்த கட்சியோட நிலைமையை பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. எப்பேற்பட்ட ஆளுங்க இருந்தது. எம்ஜிஆரில் ஆரம்பித்து ஜெயலலிதா அம்மா இருந்து இப்படி பண்ணிகிட்ருக்குங்களா. ஒவ்வொருத்தரும் வெளியில் போயிட்டுருக்காங்க. என்ன கருமமோ. ஆனால் இதுக்கெல்லாம் அவங்களே தான் காரணம். அது உண்மை. அது வேணால் எனக்கு நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்கிறது. அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டாக கலந்துட்டுருக்குது.